Taste the Daily. மாவட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இ-சேவை மைய உரிமையாளர் நலசங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்களில் கட்டண உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சரின் தனிப்பிரிவு, துறை சார்ந்த அமைச்சர் உள்ளிட்ட பல இடங்களில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை எனில் தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். முழுக்க நாங்க போராட்டம் பண்ணும்போது தலைமை அலுவலகம் டிஎன்இஜிஏ ஆபீஸ் முன்னாடி தான் நாங்க எல்லா இ-சேவை மைய ஒருங்கிணைப்பாளர்களையும் அழைத்துட்டு போய் நாங்க வைக்க உள்ளோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து வாழை கன்றுகளுடன் விவசாயிகள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஜெம் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த டாஸ்மாக் கடையில் மது வாங்கும் மதுபிரியர்கள் சாலைகளின் ஓரங்களில் அமர்ந்து மது அருந்துவதால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதோடு அந்த பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களும் அச்சத்துடன் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மது அருந்திய பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்களை அப்பகுதியில் உள்ள கால்வாயில் போட்டு செல்வதால் குப்பைகள் நிரம்பி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையினை அகற்றுமாறு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சிந்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ, பார்க் இடம் இருக்குது, கடைகளோட வாசல், வீட்டுகளோட மாடிப்படிங்க, இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு மது அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமா எக்கச்சக்கமா மனுக்களை கொடுத்துட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கடையை டெவலப் ஆகிறதுக்கு தான் ஏதோ பணி செஞ்சுக்கின்னு இருக்கிற மாதிரி அதிகாரிகள் செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க. சென்னை அருகே காட்டுப்பாக்கம் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவியை வளர்ப்பு நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேமிநாத் நகர் பகுதியில் வசித்து வரும் காஜா முகமது என்பவரது மகள் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ஞாயிறன்று வீட்டிலிருந்து வெளியே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர்களது வீட்டிற்கு அருகில் வளர்க்கப்படும் நாய் திடீரென அந்த பெண்ணை கடித்து குதறியது. இதில் அவருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே அப்பகுதியில் ஏராளமான தெருநாய்கள் தொல்லை உள்ள நிலையில் வளர்ப்பு நாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நாக்குடியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் சாலையில் சாய்ந்து கிடக்கும் மின் கம்பங்களை அகற்றாமல் மின் வாரியத்தினர் அலட்சியம் காட்டினர். இதனால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் மின் வயர்கள் அப்படியே தொங்குவதால் அச்சத்துடனே பொதுமக்கள் சுகாதார நிலையத்திற்குள் செல்லும் நிலை ஏற்பட்டது. நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாமல் அப்பகுதி பொதுமக்களும் நோயாளிகளும் கடும் அவதி அடைந்தனர். சரிந்து விழுந்த மின் கம்பங்களை அகற்றி புதிய மின் கம்பங்களை நட்டு மின் விநியோகத்தை சரி செய்ய திறனற்ற அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூரில் தேசிய நெடுஞ்சாலை சென்டர் மீடியனில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவெரும்பூர் அருகே உள்ள கக்கன் காலனி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தினேஷ் இரவில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க சென்டர் மீடியனை தாண்டியுள்ளார். அப்போது அங்குள்ள மின்கம்பத்தில் கை வைத்தபோது பாதுகாப்பற்ற முறையில் வெளியில் விடப்பட்டிருந்த மின் வயரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பனை மரங்களை அத்துமீறி வெட்டிய திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தண்டலம் ஊராட்சியில் உள்ள பழனடியம்மன் கோவில் பின்புறம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிக்கரையில் 5 பனை மரங்கள் இருந்து வந்தன. இதில் 4 பனை மரங்களை திமுக பிரமுகர் ரவிக்குமார் என்பவர் அந்த இடத்தில் சாலை அமைக்க உள்ளதாக கூறி உரிய அனுமதியின்றி மரங்களை அகற்றி உள்ளார். ஆளுங்கட்சி என்ற மமதையில் திமுக பிரமுகர் அராஜக போக்கில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பனை மரத்தை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.